நுவரெலியா பிரதேச சபைக்குட்பட்ட லிந்துளை தோட்டத்திற்கான பிரதான வீதியை காப்பற்றிட்டு செப்பனிடும் பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தலவாக்கலை நுவரெலியா பிரதான வீதியில் இருந்து லிந்துளை தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதியே இது. கடந்த பல வருடங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இவ்வாறு காணப்பட்டது. சுமார் 300 குடும்பங்கள் இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் லிந்துளை வீதியின் அவலநிலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவின் கவனத்திற்கு மக்கள் கொண்டு வந்தனர். இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த வீதியின் செப்பனிடும் பணிகள் அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கான அங்குரார்ப்பண விழாவுக்கு சென்றிருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஜே ஸ்ரீரங்காவிற்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. லிந்துளை தோட்டத்திற்கான வீதியை புனரமைக்க நடவடிக்கைகள் எடுத்த நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவிற்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவித்தனர். இந்த பாதையினை பார்வையிட்டு இதனை நான் செப்பமிட்டு தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பயனாக இன்றைய தினம் இங்கு மிக சிறப்பாக அதனுடைய ஆரம்ப கட்ட வேலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத கௌரவத்துக்குரிய திரு ரங்காயா அவர்கள் இந்த வேலையினை செய்வதற்கு எமக்கு முன்வந்துள்ளமை இன்முகத்தோடு பலத்த கரகோஷம் மத்தியிலே இவருக்கு ஒரு முறை நன்றியினை கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா மலையக பெண்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டினார். இந்த பெண்களை உரையாற்ற சொல்லி விடுறேன். இந்த மீட்டிங்ல 3 லேடிஸ் கண்டிப்பா கதைக்கணும். 50 வீதமான ஆக்கள் வந்து பெண்கள். ஆனா இவங்க என்னது பாக்குறாங்க, எப்படி ரொட்டியை தட்டுறது, எப்படி தைலிய புடுங்குறது. சரியா? சில நேரம் சில கணவர்மாட்ட காசு சம்பளம் பேசிட்டுல இருந்து விறக்கே கிடைக்காது. பாரு கட்டிட்டு வரவே கணக்கு காசு முடிஞ்சிடும். பழகுங்க, நீங்க வெளியில வாங்க. நீங்க உள்ளுக்க இருக்கிறதால இவ்வளவு பிரச்சனை. டாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாது, டாருக்கு ரோட்டு போடுறோன்னு தெரியாது, ஒண்ணு தெரியாது உங்களுக்கு. வெளியில வாங்க. ஏண்டா உங்களோட பிள்ளைகள் முன்னேறணும், அதை யோசிங்க. இந்த கேம் பெண்களை படிக்காம வச்சிருக்காங்க. படிக்காம ஆக்கி விட்டா இந்த சமுதாயம் தொடர்ந்து தைலியை பிடிங்கொண்டு இருக்கும். இந்த சமுதாயம் தொடர்ந்து தைலியை பிடிங்கொண்டு இருக்குமே, லேசு தானே. அதை மாத்தணும். அப்ப பெண்கள் படிச்சா தான் வீட்டை சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாதான் நாளைக்கு நல்ல ஒரு சமுதாயத்தை நாங்க வளர்க்கலாம். உங்கள ஒரு மாற்றம் வந்தா நாளைக்கு எனக்கு அது சந்தோஷம்.